போற போக்க பார்த்தா கனடாவும் பாகிஸ்தான் மாதிரி பயங்கரவாத அச்சுறுத்தல் மிக்க நாடா மாறிடும் போலங்க. ஏன்னா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கனடால அப்படித்தான் வந்திருக்கு. காலிஸ்தானியர்கள் அங்க உள்ள கனடா மக்களுக்கு ஒரு பகிரங்கமான மிரட்டலை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்திய கனடா உறவுகள் அப்படின்றது எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது இப்ப அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கனடால காலிஸ்தானியர்கள் ஒரு பேரணி ஒண்ணு நடத்திருக்காங்க. அந்த ஒரு பேரணியில வழக்கம் போல காலிஸ்தானுக்கு ஆதரவான முழக்கங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. காலிஸ்தான் கொடியை பிடிச்சுக்கிட்டு இந்த ஒரு பேரணியை நடத்திருக்காங்க. இந்த ஒரு பேரணியில என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எங்க நாடு, காலிஸ்தானியர்களான நாங்க தான் கனடாவுக்கே சொந்தக்காரவங்க. இந்த நாட்டுக்கு வந்த நீங்க எல்லாம் வெளியே போங்க. அதாவது கனடா மக்களை சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போங்க. வெள்ளையர்களாகிய நீங்க ஐரோப்பாவுக்கு போங்க, இங்கிலாந்துக்கு போங்க, இஸ்ரேலுக்கு போங்க, எங்க வேணா போங்க. ஆனா நீங்க இங்க இருக்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க எங்க நாடுதான் அப்படின்னு கனடா மக்களை அச்சுறுத்தும் விதமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டுல பப்ளிக் பிளேஸ்ல கனடா மக்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய முழக்கங்களை எழுப்புறாங்க அப்படின்னா, காலிஸ்தானியர்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தா? இவ்வளோ ஈஸியா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்களேன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுதாங்க கனடா அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு. எந்த காலிஸ்தானியர்களை பாதுகாத்துக்கணும், அவங்கள சேஃபா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த காலிஸ்தானியர்கள்னாலதான் இப்ப கனடா அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியே உருவாயிருக்கு. ஏன்னா மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு விஷயங்களை இவங்க பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டொரண்டோலையும் பிராம்டன்லையும் உள்ள இந்து கோயில்ல மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. கோயில் மேல தாக்குதல் நடத்தினதோட நிறுத்தாம அந்த கோயிலுக்கு வழிபட வந்த மக்கள் மேலையும் பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு அங்குள்ள மக்கள் கார்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, எங்கெங்கயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள விடாம தேடி தேடி அவங்கள குச்சியால் அடிக்கிறது, அவங்க மேல தாக்குதல் நடத்துறதுன்னு பல விஷயங்களை காலிஸ்தானியர்கள் பண்ணாங்க. ஆனா தொடர்ந்து அவங்களோட வேலைகளை பண்ணிட்டே தான் வந்திருக்காங்க. கனடா அரசுனால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இப்ப இதனால கனடால உள்ள சாதாரண மக்கள் ரொம்பவே பயத்துல இருக்காங்க. இப்ப இது மாதிரி காலிஸ்தான் பயங்கரவாதிகளை கனடா அரசு மட்டும் கட்டுப்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு என்ன நிலைமை இருக்கோ கூடிய சீக்கிரத்துல அந்த நிலைமையில கனடா வந்துடும். ஏன்னா பாகிஸ்தான்ல மாத்தி மாத்தி பயங்கரவாதிகளோட அச்சுறுத்தல்கள் இருக்கு. அங்க உள்ள மக்கள்னால நிம்மதியா இருக்க முடியல. இப்ப அதே சுச்சுவேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமா கனடாவுக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காலிஸ்தான் பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அங்க உள்ள மக்களை தாக்குதல் நடத்துறது, அங்க உள்ள கோயில்களை அட்டாக் பண்றதுன்னு இது மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் கனடா அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியானால ரொம்பவே கேட்டுட்டு இருக்க அர்ஸ்தலா அப்படின்ற தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இந்தியா தரப்புல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த அர்ஸ்தலா பயங்கரவாதியை நாங்கள் எவ்வளவோ நாள் இந்தியாவுக்கு ஒப்படைக்கணும், இந்தியா கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் கனடா அரசு மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இவரை எங்க நாட்டில் ஒப்படைங்க அப்படின்னு இது மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப கூட கனடா அரசு இந்த அர்ஸ்தலா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இந்தியா கிட்ட இருந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கூட அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஹர்தீப் சிங் நிஜாருக்கு அப்புறம் ஒரு பெரிய பயங்கரவாதியா காலிஸ்தான்ல இருக்கிறது இந்த அர்ஸ்தலா தாங்க. அதனால எப்படியாவது இந்த அர்ஸ்தலாவை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்துடணும்னு நம்ம இந்தியாவும் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல அடுத்து கனடா அரசு என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஆனா இப்பதாங்க ஒரு விஷயம் தெளிவா புரியுது. நம்ம இந்தியன் ஹை கமிஷனரான சஞ்சய்குமார் வர்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, கனடா அரசை பொறுத்த வரைக்கும் அங்க உள்ள மக்களை சொத்துக்களா பாக்குறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி சீக்கிய பிரிவினைவாதிகளை அவ்வளோ தூரம் சொத்து மாதிரி பாக்குறாங்க. அவங்கள அவ்வளோ தூரம் பாதுகாப்பா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கனடா அரசு சீக்கிய பிரிவினைவாதிகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு நம்மளோட சஞ்சய்குமார் வர்மா சொல்லியிருந்தாரு. அவர் அப்ப இந்த மாதிரி கருத்தை எதுக்கு முன் வச்சாருன்னு சொல்லிட்டு நமக்கு புரியல. ஆனா இப்ப கனடால நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் சொல்ற விஷயம் உண்மை அப்படின்றது மட்டும் நமக்கு கிளீனா புரியுதுங்க. கனடால தொடர்ந்து நடக்கிற இந்த ஒரு விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.